ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 2KD பைட்ஸ். இன்னைக்கு நம்ம உளுந்து கார கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உளுந்து ஒரு கப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அது கூட காரத்துக்கு ஏத்த பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். ஒரு இட்லி தட்டுல எண்ணெய் தடவி அரைச்சு வச்ச விழுத போட்டு 10 நிமிஷம் ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆறுன அப்புறம் அதை உதிர்த்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு அது கூட உதிர்த்து வச்ச உளுந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து உளுந்து கொழுக்கட்டைக்கு மேல் மாவு செய்ய 2 கப் அரிசி மாவு எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து 3 கப்பு கொதிக்க வச்ச தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி இல்லாம கிளறி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கையால நல்லா பிசைஞ்சு வச்சிடுங்க. அடுத்து இட்லி தட்டுல எண்ணெய் தடவி ரெடியா வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து தட்டையா தட்டி நடுவுல கொஞ்சம் உளுந்து ஸ்டஃபிங்க ஒரு பிடி எடுத்து வச்சு ஓரத்தை நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு இட்லி தட்டுல வச்சு குக்கர்ல 6-8 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம ஒரு மோமோஸ். ஹெல்தியான புரோட்டீன் ரிச் உளுந்து கார கொழுக்கட்டை ரெடி. ஸ்வீட் கொழுக்கட்டையோட கார கொழுக்கட்டையும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.